ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்களோட ஈவினிங் டைம் நாங்கள் எப்படி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னடா பெரிய லண்டனு. எங்கே போகிறோம்? குப்பை போட போகிறோம். அப்புறம் வாக்கிங் போகிறோம். தூங்கிட்டே சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து ஒரு 6:30 இருக்கும், 6:37 இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கோம். இது வந்து சம்மர் டைம்ன்றதுனால இந்த டைம் வந்து இப்படி இருக்குது. பேர்ட்ஸோட சவுண்ட், டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கும் வாக்கிங் போகிறதுக்கே. கொஞ்சம் க்ராசரிஸ் வந்து வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கோம். ஒரு சின்ன ஹால், ப்ரெட்டு, அப்புறம் கொஞ்சம் வந்து பேபி ஸ்பினாச், ஸ்ட்ராபெரிஸ், சிக்கன். ஸோ இதுதான் ஒரு மினி க்ராசரி ஹால். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு டின்னர் பண்ணி சாப்பிட்ற வீடியோ தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து பாருங்கள். இதை வந்து நான் வந்து ராவாகவே அப்படியே வந்துட்டு போட்டிருக்கேன். நாங்கள் என்ன வீட்டில் யூஸ்வலாக பேசுவோம், என்ன பண்ணுவோம் அப்படின்றத. ஸோ ரெசிபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் தேட் நாங்கள் வீட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்றது மட்டும் இருக்கும். ஸோ டின்னர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையுமே வந்துட்டு சார்ட் அவுட் பண்ணி வச்சுட்ருக்கேன். இது வந்து யூஸ்வலாக பண்ணுற வேலை தான். எப்பயுமே வந்துட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே நீட்டாக இருந்தால் நமக்கு ஒரு மோட்டிவேஷனும் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இது. ஆமாம், அது லோட் கிடையாது. நாளைக்கு இருக்கா அப்படியா? சாப்பிட்டு முடிச்சு தான் அதில் போகிறோம் வீடியோ. ஆமாம், அதை பண்ணுமா? அந்த கார்லிங் இதெல்லாம் உள்ளது. டயர்டாக இருக்கா? அதுவும் கரெக்டாக. அது நீ முடிக்கிறதுக்கு ஒரு 15 minutes முன்னாடி சொல்லு, நான் வச்சிருவேன். அது எனக்கு என்னாச்சு? பீட்சா சாஸ் எடுத்துக்கமா? அது அங்கே உள்ளே இருக்கு. அந்த சூப் எடுக்கலாம்னு சொன்னாங்க. சூப் எடுத்துருக்கு. அந்த சூப் கிட்டலாம் இருக்கு. கோகனட் மில்க் இருக்கு. ஐயோ, சர்விங் ஸ்பேர் 2 வாடா. 2 நம்ம பே ஒன்னு தான் எடுப்போம். ஆமா, ஒன்று தான் எடுப்போம். திமிரு பிடித்தவனுக்கு பேர் என்ன? உனக்கு சூப்பர். பாஸ்தா எடு, பாஸ்தா. அந்த கிரீன் கலர் இதில் கிட்டத்தட்ட ரொம்பவே ஆயிடுச்சு. ஆமா, அன்னைக்கு நல்லாவே பண்ணல. அன்னைக்கு நல்லா பண்ணல. கருவாடு ஒழுங்கா வரல. கருவாடு கருவாம போட்டு காய் தான் இருந்துச்சு. அது ஒரு 6 கொலை போட்டேன். ஒரு இது இருக்கு, மேகி.
அதே சாப்பிடுவோம். தலை சுற்றுது. ஏம்மா தெரியல. அப்போ ரெஸ்ட் இல்லை, கொஞ்சம் உட்கார விடுங்க. நம்ம வாஷிங் பண்ணி நீங்கள் உட்காரவே இல்லை. எது வேணும் இதுவா? இதுதான் இந்த கறி ஃப்ளேவரில் யூஸ்வலாக நான் அன்றைக்கி வாங்குது. என்ன பாஸ்தா எடுக்கலாம்? இது எடுத்துக்குவா. ஆமாம், அது பக்கம் இதான் வேணுமா? சிக்கன் ஸ்டாக்கா? இல்லை, வெறும் இந்த சாஸை மட்டும் போட்டு பாஸ்தாவை போட்டு சாப்பிடுங்க அப்படின்னு இருக்கு. அப்போ ஓகே. ஓர்டு பண்ணோம், நல்லா இருந்தாலும் இல்லை. நான் சொன்னது மனம் வந்துச்சா? நான் இதை போட்டு சீஸ் மட்டும் போட்டுருவேன். மேகி வெளியே வச்சுட்டு பாரு. மேகியை வெளியே வச்சுட்டு பாரு. வெளியே இப்போ வச்சு பாஸ்தா பண்ணிட்டு அதிலே கழுவிட்டு சூப் வச்சிருவாங்கல்ல. தண்ணி கொதிக்குதா? இல்லைல்ல, கொதிக்குதா? எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்துச்சு. மத்தியானம் பார்த்தது கொஞ்சம் இந்த படம் மாதிரி இருந்துச்சு. டாக்டர் மாதிரி இருந்துச்சு. கோலமாவு கோகிலா. ஆமாம், அது நெல்சன் படம் தான். இது மூடிட்டா டீ வந்து அவ்வளோதான் நினைக்கிறேன். டீ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு குடிச்சுக்கலாமா? இல்லை, நான் ஹீட் பண்ணிக்கலாம்ல. பண்ணிக்கலாம். இதில் வச்சு எதில் வச்சு டீ ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். சரி, சிக்கன் இருக்குல்ல உள்ள எடுக்கவா? எடுக்கலாம். ஆக்சுவலி அது போடலாம். பக்கத்துல அதா நல்லா இருக்குதுல்ல, பக்கத்துலேயே சாப்பிட்டுக்கலாம். அது அப்போ அது நல்லா சாப்பிடலாம், இதையும் நல்லா சாப்பிடலாம். பெருசு பாத்ரூம் வந்துச்சுடா. அப்படியா? ஆமாம். பார்த்து கழுவியா? இப்போ கழுவுறியா? ஸோ இது வந்து நடுவில் டின்னர் பண்ணிகிட்ருக்கிறப்பவே வந்துட்டு பாத்திரம் கழுவுறது, அப்புறம் வந்துட்டு டஸ்ட்பின்க்கெலாம் புது லைனர் போட்டு மாற்றி வைக்கிறது, இந்த மாதிரி வேலையும் வந்துட்டு நாங்கள் முடிச்சிடுவோம். ஸோ தேட் டின்னர் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே போய் தூங்குறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். பாஸ்தா, சூப், கார்லிக் பிரெட், சிக்கன். ஓகேவா? ஸோ ஃபைனலி வந்து இந்த நான் நினச்ச மெயின் டிஷ்ஷை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாஸ்தா வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு நான் சாப் பண்ணி வச்சுருந்த கார்லிக், ஆனியன்ஸ் அதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அது நல்லா ஃப்ரை ஆன உடனே
நான் வந்து ரெடிமேடாக ஒரு பாஸ்தா சாஸ் வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து போட்டுட்டு அதில் வந்து பாஸ்தா போட்டு ஜஸ்ட் ஒரு சிம்பிளான பாஸ்தா தான் பண்ண போகிறேன். அதில் வந்து நம்ம வந்து சால்ட், அப்புறம் பெப்பர், ஆரிகானோ அந்த மாதிரியான சீசனிங்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு நல்ல சீஸை வந்துட்டு கிரேட் பண்ண சீஸை வந்துட்டு நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி. ஸோ இந்த சிம்பிளான ஒரு பாஸ்தாவை வந்துட்டு ஒரு பெரிய டின்னர் ஆக்கணும் அப்படின்னா அது கூட வந்துட்டு ரெடிமேடான சூப் வந்து இங்கே விற்கும். ஸோ அதை வந்து ஹீட் பண்ணி அந்த சூப், அப்புறம் வந்துட்டு கார்லிக் ப்ரெட் வந்துட்டு அதுவுமே வந்து ஃப்ரோசன் கார்லிக் ப்ரெட்ஸ் இருக்கும், அதை மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்து ரீஹீட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப குக் பண்ண வேணாம் அப்படின்னு தோணுதோ அந்த டைமில் வந்துட்டு இந்த மாதிரியான ஐட்டம்ஸை வந்து நாங்கள் வந்து பண்ணி சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு டின்னர் தான் வந்து இன்றைக்கி. நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கும்போதே வந்துட்டு ஜெரி வந்து சைட் பை சைட் கொஞ்சமாக இருந்த பாத்திரம் எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. ஸோ அப்போ வந்து நம்ம ஜஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கிற பிளேட்ஸ் அண்ட் பவுல்ஸ் மட்டும் கழுவி வச்சுட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து நாங்கள் டின்னர் சர்வ் பண்ணி சாப்பிட்டுட்டு முடிச்சிட்டோம் எங்களோட டேவை. நீங்கள் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்போ தான் எங்களுக்கும் தெரியும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய். இன்றைக்கி என்ன டின்னர்னு பார்த்தீங்கன்னா சூப், அப்புறம் மத்தியானம் பண்ண சிக்கன் கொஞ்சம் இருக்குது, அது சாப்பிட்டு முடிக்கணும். அப்புறம் பாஸ்தா அண்ட் கார்லிக் பிரெட். இப்படி பாரு.